மனிதர்களில் 3 விதமான மனிதர்கள் இருக்கிறாங்க. கற்பூரம், கரித்துண்டு, வாழை மட்டை. இந்த கற்பூரம் மாதிரியான மனிதர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்கள்ட்ட நீங்கள் ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னா கப்புன்னு பிடிச்சிருவாங்க. பிடிச்சிட்டு நீங்கள் நினச்சதை விட சிறப்பாக அந்த வேலையை பண்ணி முடிச்சிருவாங்க. இந்த கரித்துண்டு இருக்கிறாங்கல்ல, நீங்கள் சொன்ன உடனே புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஆனால் சொல்ல சொல்ல புரிஞ்சுக்கிட்டு அவங்களுமே அந்த வேலையை நல்லா முடிச்சிருவாங்க. இந்த வாழை மட்டை இருக்குது பார்த்தீங்களா, அவங்கள்ட்ட நீங்கள் கண்ணுன்னு சொன்னால் அவன் வெண்ணன்னு புரிஞ்சுப்பான். அதுக்கு பிறகு என்ன ஏன்டா வெண்ணன்னு சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம சட்டையை பிடிச்சிருவான். இல்லைடா நான் அப்படி சொல்லலைடா அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே நீ வேணா, உங்கள் அப்பா வேணா, உன் தாத்தா வேணா, உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவன் எல்லாருமே வேணாடா அப்படின்னு சொல்லி கண்ணா பின்னான்னு கத்த ஆரம்பிச்சிருவான். அந்த மாதிரி ஆளை பார்க்கும்போது நம்ம அவன்கிட்ட எதுவுமே பேசக்கூடாது. ஆமாம் சரி தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணே நீங்கள் இப்படி போகிறீங்கன்னா நான் இப்படி போயிடுறேன்னே அப்படின்னு சொல்லிட்டு போயிடணும். போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அமைதியாக இருக்கலாம். அதை விட்டுக்கிட்டு இல்லை நான் அப்படி சொல்லலைங்க, நான் வேற ஒரு அர்த்தத்தில் சொன்னேங்க, என்னங்க நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், அவன் இன்னும் நம்மளை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இன்னும் நம்மளை அடிக்க வந்துருப்பான். அதனால அந்த மாதிரி ஆட்கள் சோசியல் மீடியாலையும் சரி, இன்னும் நம்ம சந்திக்கிற பல இடங்கள்லையும் சரி, பல மனிதர்கள் அப்படி இருப்பாங்க. அவங்கள பார்க்கும்போது அண்ணே வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டோம்னா நிம்மதியாக இருக்கலாம். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வாழ்க்கையில் இருக்கிற நல்ல விஷயம், நிம்மதி, நம்மளோட அறிவு எல்லாத்தையுமே கெடுத்துருவாங்க. நல்லது நண்பர்களே, வாழ்க வளமுடன், நலம் பெறட்டும். நன்றி.